இந்த மாதிரி ஒரு பிரெட் அல்வா நல்லா ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா ஜூஸியாக இருக்கும், நல்லா டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அதுக்கு நம்ம பிரெட்டு நமக்கு 2 பிரெட் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் பிரெட் அல்வா. ஆனால் சாப்பிடையும் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க திடீர்னு ஒரு ஸ்வீட் வேணும்னு கேட்டால் கூட நமக்கு நல்லா ஈஸியாக செஞ்சிடலாம். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா இருக்கும் இந்த ஸ்வீட்டு. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அப்புறமா தெரியும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் சின்ன சைஸ் பிரெட் 5 ஸ்லைஸ் நான் எடுத்துருக்கேன். இது மாதிரி பிரெட்டு. இப்போ நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆர் சேனல். இப்போ நீங்கள் இதை ஓரம் கட் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணிக்கலாம், ஆனால் பண்ணாமே நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்ததாக நான் அடுப்பில் வானல் வச்சிடுறேன். அதில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சிட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஒன்றா போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடுங்க. நல்லா பொன்னிறமாக ஆகிற மாதிரி பொரிச்சு எடுங்க. இப்போ இந்த பிரெட்டு நமக்கு ஆயில் நிறைய அப்சர்வ் பண்ணிக்கோங்கிறனால நம்ம இப்படி தட்டையான ஒரு கரண்டி, ஜல்லி கரண்டி வச்சுக்கோங்க. இன்னொரு கரண்டியும் வச்சுக்கோங்க. நம்ம நல்லா அழுத்தி எடுத்தோம்னா அந்த ஆயில் எல்லாமே அதிலே போயிடும். நமக்கு ஆயில் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் அந்த மாதிரி போகிறீங்க. இப்போ இன்னொரு டைம் இது நல்லா லைட்டாக புரட்டி போட்டுக்கோங்க. இது பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் எல்லா பிரெட்டையும் இதே மாதிரி நீங்கள் பொரிச்சு எடுத்துடுங்க. பொரிச்சு எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லது தான். இப்போ இன்னும் கொஞ்சம் பொன்னிறமாகணும். ஒன் சைடு வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா எல்லா பிரெட்டையும் நீங்கள் எடுத்து பொரிச்சு வச்சுக்கோங்க. இது குழந்தைங்கள்லேருந்து யாராக இருந்தாலும் ஒரு ஸ்வீட் வேணும்னு கேட்டால் உடனே நம்ம இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஜல்லியை வச்சு நல்லா இப்படி நல்லா எண்ணெயை பிழிஞ்சு வடிகட்டிடுங்க. பிழிஞ்சிட்டிங்கன்னா அதில் இருக்க எண்ணெய் எல்லாமே நல்லா வடிஞ்சிடும். நீங்கள் எவ்வளோ தூரம் நல்லா பிழிகிறீங்களோ அவ்வளோ தூரம் எண்ணெய் நல்லா வடிஞ்சிடும். ஆனால் அதுக்கப்புறம் நல்லா ரஸ்க்கு மாதிரி மொறுன்னு கிறிஸ்பியாக ஆகிடும். அதனால் நீங்கள் இப்படி எல்லாத்தையுமே இப்படி பொரித்து எடுத்து வச்சுடுங்க. இப்போ நீங்கள் அந்த ஒரு பாத்திரத்தில் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுடுங்க. வச்சுட்டு இப்போ எல்லாமே நான் பொரித்து எடுத்து வச்சிடுறேன். இப்போது அடுத்ததாக நான் ஒரு லேசாக 4 சொட்டு போல் தான் நெய் விட்டுருக்கேன். நிறைய எண்ணெய் விடலை. 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதில் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு வறுத்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சர்க்கரை நான் அரை கிளாஸ் எடுத்துருக்கிறேன். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. உங்களுக்கு சர்க்கரை எவ்வளோ ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். தண்ணி 1 கிளாஸ் ஊற்றுங்க. இந்த பிரெட்டுக்கு 1 கிளாஸ் தண்ணி, இந்த கிளாஸ் அளவு தண்ணியே போதுமானது. இப்போ இது நல்லா கொதிக்கணும். இதுக்கு கம்பி பதம் எதுவுமே தேவை கிடையாது. இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்த உடனே நம்ம அந்த ப்ரெட்டெல்லாம் உள்ளே போட்டுடலாம். அதனால் இது நல்லா இப்போ கொதிச்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம இது உள்ளே அப்படியே அந்த ப்ரெட் எல்லாத்தையும் உள்ளே போடுங்க. போட்டுட்டு நீங்கள் 1 நிமிஷம் ஆச்சுன்னா அந்த தண்ணியிலே எல்லாமே அப்படியே நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிடும். அதனால் அதுக்கப்புறம் 1 நிமிஷம் நீங்கள் அப்படியே விடுங்க. அதுக்கப்புறம் நல்லா மசிச்சு விடுங்க. மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். நல்லா வெந்துடுச்சுன்னா அப்படியே நல்லா சாஃப்டாக நல்லா அல்வா பதத்துக்கு வந்த மாதிரி வந்துடும். இப்போ நான் எல்லாமே உள்ளே போட்டுட்டேன். இப்போ இதை நீங்கள் அப்படியே நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான். அழுத்தி விடலைனாலுமே அது 1 நிமிஷம் வெந்த உடனே நல்லா கொழப்பு தன்மையாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் நல்லா மசிச்சு விடுங்க. ஒரு 2 நிமிஷம். ரொம்ப கனமான பாத்திரம் வேணும்லாம் இதுக்கு அவசியம் இல்லை. இது ஓரளவுக்கு நல்ல பாத்திரமாக லைட் வெயிட் இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ஒட்டாது. இப்போ இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டேன். தீயை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அதிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போது நமக்கு வேறு எண்ணெய் நெய் எதுவும்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. இப்போ இது இப்படியே 1 நிமிஷம் அப்படியே லைட்டாக கிளறி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் கிளறி விட்டிங்கன்னா அதிலேருந்து ஆயில் பிரிஞ்சு வந்துடும். அப்போ நமக்கு அந்த ஆயில் வேணான்னா கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வடிகட்டிகிட்டே சாப்பிட்லாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இப்போ இது போல் நல்லாவே அது சுண்டி வரட்டும். இப்போ இந்த டைமில் ஏலக்காய் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் அதை சேர்த்துக்கல. இன்னொன்று இது நம்ம பிரியாணி எது பண்ணும்போதும் நமக்கு ஒரு ஸ்வீட் வேணும்னு சொன்னால் உடனே நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா என்ன சொல்கிறது, குலோப் ஜாமுன் மாதிரி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் அந்த மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். எந்த ஒரு காரமான டிஷ்ஷுக்குமே இது கொஞ்சமாக பிரெட் அல்வா வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா அப்படியே ரெடியாகி வந்துருச்சு. இப்போ 1 நிமிஷம் கழிச்சு பாருங்கள். நல்லா அதிலேருந்து அப்படியே ஆயில் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நம்ம அந்த முந்திரி பருப்பை மட்டும் நம்ம தூவிட வேண்டியது தான். அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. முந்திரி பருப்பு நல்லா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொன்னாச்சுன்னா அந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கிட்டு லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா அதை நீங்கள் சாப்பிடும்போது அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ இதில் ஆயில் பிரிஞ்சு வர்றது அங்கே பாருங்கள். நல்லா தெரிஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா சைடு எல்லாமே ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சுமே இதில் இருக்க ஆயில் எது இருந்தால் கூட உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் சரியாக ஆயில் வடிக்காமல் இருந்தீங்கன்னா பிரிஞ்சு வந்துடும். அப்போ நீங்கள் அதிலேருந்தே அந்த ஆயிலெல்லாம் வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டே நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் பிரெட் அல்வா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போது ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நான் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ண வேண்டியதான். இப்போ நான் தான் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ நல்லா சூப்பராக இருக்கா. இதான் அல்வா. நமக்கு எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். எத்தனை பேருக்கு இது வந்து நம்ம இப்படி நம்மளே வீட்டில் செய்யும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும், நிறைய பேரும் சாப்பிட்ற மாதிரி நிறையாவும் இருக்கும். இப்போ நான் முந்திரி பருப்பு இவ்வளோ தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நிறைய தேவைப்பட்டாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்பூனில் ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்டிலே நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அதுதான் ஹெல்த்தியான ஃபுட். தேங்க்யூ.